இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு கிருபையான ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீங்களும் நானும் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்படின்னா என்னுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்னை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு நாள் நான் ரொம்ப பெரிய ஆளா இருந்தேன், எல்லாருக்கும் முன்னாடியும் ரொம்ப சாட்சியாய் நான் வாழ்ந்தேன். ஆனா இன்னைக்கு நான் குறைஞ்சு போயிட்டேன். இன்னைக்கு இவங்கெல்லாம் என்ன மிரட்டுறாங்க, அந்த அளவுக்கு நான் வந்துட்டேன், எனக்கு பலனே இல்லை, அவ்வளவுதான் போதும், இதுக்கு மேல நான் எதையுமே செய்யறதுக்கு முடியாது அப்படின்னு தளர்ந்து போன ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ அப்படி நினைக்காத, உன்னுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, உன்னுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்றார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்றார். நான் நம்புகிறேன் அன்றைக்கு பேசின அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ போக வேண்டிய தூரம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் நம்மை கொண்டு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம் வெகு தூரம், இனியும் இனியும் வெகு தூரம் பிரயாணம் பண்ணும்படியாய் ஆண்டவர் நம்மை கிருபையாய் அழைத்திருக்கிறார். நம்முடைய ஓட்டம் முடியல, நம்முடைய ஜெபம் முடியல, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற எந்த வேலையும் முடியல. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு திரும்பவும் உங்களுடைய ஓட்டம் வேகமாக போகிறது, உங்களுடைய ஊழியம் வேகமாக போகிறது, உங்களுடைய வேலை வேகமாக போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யார் சொன்னா முடிஞ்சிருச்சுன்னு யார் சொன்னா, மறுபடியும் இந்த ஜெபத்திலே ஒரு புதிய ஓட்டத்தை நான் துவங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை இன்னும் நன்றாய் தட்டி ஆமென். என்னை துவங்க பண்றதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில எல்லா ஊழியத்தையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நான் ஒரு சின்ன வேலையை மட்டும் முடிச்சிட்டு இந்த என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணலாம். சிலர் ஒருவேளை கேட்கலாம், இதுக்கு மேல என்ன நீங்க வச்சிருக்காதீங்க, நான் யாருக்கு நான் இனி பயனா இருக்கிறேன், நான் நிறைய பேருக்கு பாரமா தான் இருக்கிறேன், என் ஜீவனை எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு ஒருவேளை யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க அப்படி நீங்க ஜெபம் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் கொடுங்க ஆண்டவரே, இந்த ஒரு வேலையை மட்டும் நான் முடிச்சிட்டு போறேன் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். ஆனா ஆண்டவர் கிருபையாய் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களை கொண்டு ஒரு வேலையா அல்ல, இரண்டு வேலையா அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கர்த்தர் உங்களையும் என்னையும் வெகு தூரத்திற்கு அழைத்து கொண்டு போக போகிறார். எத்தனை தடை வந்தாலும், எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நீ பயப்படாத, நீங்க கலங்க வேண்டாம், ஆமே, நீ அஞ்ச வேண்டாம், நான் உன்னை வெகு தூரம் கொண்டு செல்ல போகிறேன். ஆமே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 5 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறேன். ஆண்டவர் என்னை கொண்டு இன்னும் பெரிய காரியத்தை செய்ய போறார். என் குடும்பத்திற்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா நான் மாற போறேன். ஆமே, இந்த 100 days ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் என்னை பல காரியங்களிலே கர்த்தரை பயன்படுத்த போகிறார். என்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் பார்த்து யாரும் ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, உங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. இந்த பிரச்சனையில உங்களுடைய கதையை முடிப்பதற்காக ஆண்டவர் இந்த பிரச்சனையை அனுமதிக்கல, இந்த சூழ்நிலையை உங்களை முடிப்பதற்காக ஆண்டவர் அனுமதிக்கல. அதற்கு மாறாக ஆண்டவர் சொல்லுகிறார், வெகு தூரம் நீங்கள் பிரயாணம் பண்ணும்படியாய் கர்த்தர் இந்த பாதையை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். பெரிய பெரிய காரியத்தை செய்யும்படியாகத்தான் கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் அனுமதித்திருக்கிறார். அந்த தேவன் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். நீ போக வேண்டிய தூரம் சின்ன தூரம் அல்ல மகளே, நீ போக வேண்டிய தூரம் சிறு தூரம் அல்ல, நீ போக வேண்டிய தூரம் மிகப்பெரிய தூரம். கர்த்தர் என்னை பெரிய இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு போறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா.
சில நேரத்துல நம்மளே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். இந்த மனுஷனை போல, தேவ மனுஷனை போல நமக்காக ஒரு காரியத்தை நம்ம கட்டிடுவோம், ஒரு மதில் சுவரை கட்டிடுவோம், ஒரு யோசனையில வருவோம். அவ்வளவுதான், இதெல்லாம் நமக்கு செட் ஆகல, அதனால நம்ம இவ்வளவுதான் ஓடணும் போல தெரியுது, இதுக்கு மேல ரொம்ப வேகமா ஓடக்கூடாது போல, நமக்கு விதிச்சிருக்கிறது இவ்வளவுதான், இதுக்கு மேல எல்லாம் நம்ம போக கூடாது அப்படின்னு நம்ம நிறைய அந்த சூழ்நிலையின் நிமித்தமா நம்முடைய ஓட்டம் இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைப்போம். நமக்கெல்லாம் அதுக்கு தகுதி இல்லை, நம்ம எல்லாம் அது பண்ண முடியாது, நமக்கெல்லாம் அது யாரும் தரமாட்டாங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட மனப்பக்குவத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் பார்த்து சொல்றாரு, இல்லவே இல்லை, இந்த சின்ன இதுவரைக்கும் உங்களுடைய நினைவு அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், அதற்கு வேண்டிய பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார், அதற்கு வேண்டிய சுகம் உங்களுக்கு வரும், அதற்கு வேண்டிய பணத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், அதற்கு வேண்டிய ஆள் பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும்னு கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரோ அதற்கான வாசல்கள் உங்களுக்காக திறக்கும். நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டிய தூரத்திற்கு தேவையான அத்தனையும் ஆண்டவரே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆண்டவர் என்னை பெருசா கர்த்தர் பயன்படுத்த போறாரு. ஆண்டவர் என்ன பெரிய காரியத்திற்கு ஆண்டவர் கொண்டு போவாரு. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரை விட ஒரு புது லெவலுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போறாரு. உங்களை சுற்றி உங்களோடு படிச்சவர்களை விட ஆண்டவர் ஒரு புதிய லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போறார். ஆமென். உங்க சொந்தக்காரனுடைய லிஸ்ட்ல கர்த்தர் உங்களை, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நான் ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு தருவேன், ஒரு புதிய ஆரம்பம் உனக்கு உண்டாகும், நீ இழந்ததை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு தருவார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, இதோட உன்னுடைய ஓட்டம் முடியல, இந்த வியாதியோட உன்னுடைய ஓட்டம் முடியல, இந்த தோல்வியோடு உங்களுடைய ஓட்டம் முடியல, இந்த அவமானத்தோடு உங்களுடைய ஓட்டம் முடியல, இந்த ரிஜெக்ஷனோட உங்களுடைய ஓட்டம் முடியல. கர்த்தர் சொல்லுகிறார், இனிதான் நான் துவங்க போகிறேன். இந்த அவமானத்திற்கு பிறகுதான் உன்னுடைய ஓட்டம் ஆரம்பிக்க போகிறது, இந்த வியாதிக்கு பிறகுதான் உங்கள் ஓட்டம் ஆரம்பிக்க போகிறது, இந்த தோல்விக்கு பிறகுதான் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஓட்டத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி அதற்கு வேண்டிய வழிகள் இப்பொழுது திறந்து கொண்டிருக்கிறது. இந்த 57வது நாள் கர்த்தர் திறக்கிறார். இல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த மன உளைச்சலை பார்த்து எவ்வளவும் அஞ்ச வேண்டாம், இந்த வியாதியை பார்த்து எவ்வளவும் அஞ்ச வேண்டாம். இது உங்களுடைய ஓட்டத்திற்கு ஒரு நாளும் தடையாய் மாறுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்கும் போது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என்னுடைய வாய்ப்பு அப்படின்னா, ஏற்கனவே ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் இந்த எலியாவுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலான ஒரு கிருபை கொடுத்திருந்தார். அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாய்ப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நான் இதுவரைக்கும் நான் ஊழியம் செஞ்சுட்டேன், இதுவரைக்கும் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல இல்லைன்னும் போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, ஒரு புதிய வாய்ப்பை ஆண்டவர் உண்டாக்குகிறார், ஒரு புதிய ஊழியத்தை ஆண்டவர் உண்டாக்குகிறார். இன்றைக்கு இந்த 57வது நாள் ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை, நான் அநேகருக்கு புது வாய்ப்புகளை கர்த்தர் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன், நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்க போகிறார். இந்த ஜெபம் முடிய முடிய நான் நம்புகிறேன், நீங்கள் நினையாத இடத்திலிருந்து ஒரு புது வாய்ப்புகள் உங்களுக்காக உண்டாகும், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டாகும், உங்க குடும்பத்திற்கு ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் தருவார். ஆமென். நீங்கள் பயன்படும்படியாக ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். நீங்க சம்பாதிக்கும்படியாக ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நீங்கள் ராஜாக்களோடு நிற்கும்படியாய் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுவார். நீங்கள் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுவார். நான் நம்புறேன், நிறைய வாய்ப்புகள் நம்மை தேடி வரப்போகிறது. நீங்கள் நினைக்காத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு அழைப்பை கர்த்தர் சீக்கிரமாய் கொண்டு வரப்போகிறார். ஆமென். இது கர்த்தருடைய கரத்தில்
விசுவாசத்தினால் ஆகும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். நம்ம இதுக்கு முன்னாடி வாசித்த அந்த வசனத்துல நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்கும் போது 26வது வசனத்தை வாசிக்கும் போது இன்னொரு விஷயம் வாசிக்கலாம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீடர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம். அதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து உயிர் தெழுந்த இயேசு வந்து உயிரோடு எழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி எல்லாரும் சொல்றாங்க. அப்போ எல்லாருக்குமே அதை பார்க்க ஆசையா இருக்குது. அப்போ ஆண்டவர் வந்து பூட்டப்பட்ட அறைக்குள்ள வரும்போது யார் அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொன்னா, தோமா அந்த இடத்துல இல்ல. அவன் அந்த இடத்துல மிஸ் ஆயிட்டான். இப்போ அவருடைய எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பா நாங்க எல்லாம் ஆண்டவரை பார்த்தோம், அவர் வந்து நின்னாரு, அவர் எங்களோட பேசினாரு, எங்களுக்கு சமாதானம்னு சொன்னாரு, நீ வந்து இவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீ விட்டுட்டியே, நீ எப்படி இனி பாப்ப? நீ வந்து ஒரு சரியான ஒரு லக்கியான ஆள் இல்ல. நாங்க எல்லாரும் அவரை பார்த்தோம். ஆனா இந்த மனுஷன் தான், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையிறதற்கு முன்பாகவே மனம் கசந்து அழுது, சரி ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருப்பாரா மன்னிக்க மாட்டாரா, இந்த மாதிரி ரொம்ப ஒரு தடுமாற்றத்துல இருந்தது இந்த மனுஷன் தான். ஆனா இந்த மனுஷன் ஆண்டவருடைய அந்த காட்சியில எல்லாரும் பார்த்துட்டாங்க, இந்த ஒரே ஒரு மனிதன் மட்டும் மிஸ் ஆயிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இந்த ஒரு தோமாவுக்காக ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்ணிட்டார்னா, கர்த்தர் அவர்களுக்கு காட்சி அளித்தார். தன்னுடைய வாழ்க்கையில இனி நான் ஆண்டவரை பார்ப்பேனா, திரும்ப நான் மிஸ் பண்ணிட்டனோ, நான் இருந்திருக்கலாமோ, நான் இப்படி இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டனே, நான் போகாம இருந்திருக்கலாமே, இவ்வளவு பெரிய வாய்ப்பை நான் தவற விட்டுட்டனே அப்படின்னு நினைச்ச அந்த மனுஷனுக்கு கர்த்தர் திரும்பவும் தன் காட்சி அளித்து, கர்த்தர் ஒரு கிருபையாய் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஆமென். நான் நம்புறேன், அதே இயேசப்பா, அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். ஏதாவது ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விட்டு இருக்கலாம். உங்க பிள்ளைகள் ஒருவேளை சில வாய்ப்புகளை தவற விட்டு இருக்கலாம். என் லைஃப்ல ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருச்சு, ஒரு நல்ல வாய்ப்பு, ஆனா அதை நான் தவற விட்டுட்டேன், அது எனக்கு போயிருச்சு. ஏதோ ஒரு சின்ன காரியத்துல, ஏதோ ஒரு மனுஷனுடைய சில விஷயத்தினால ஒருவேளை அந்த வாய்ப்பு உங்களை விட்டு உங்களோட தூரம் போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதை விட ஒரு மேலான வாய்ப்பை, பெரிய வாய்ப்பை மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பு உங்களுக்கு சீக்கிரமாய் வரப்போகிறது, நம்முடைய பிள்ளைகளுக்கு வரப்போகிறது. கர்த்தர் இந்த தோமாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தவர் எனக்கும் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென். எனக்கு மறுபடியும் அந்த வாய்ப்பை கர்த்தர் தருவார். ஹalleluya. நம்முடைய தேவன் நமக்கு ஒரு புதிய வாய்ப்பை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய சீடன் வந்து இழந்து போன அந்த வாய்ப்பை நினைச்சு இன்னொரு டைம் நான் ஆண்டவரை பார்த்துக்கிட மாட்டேனா அப்படின்னு நினைக்கிற அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்னா, கிருபையாய் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த ஒரு தரிசனம் அந்த மனுஷனுடைய வாழ்நாள் முழுக்க ஆசீர்வாதமா இருந்தது. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நெக்ஸ்ட் இந்த ஜெபத்திற்கு பிறகு நமக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்புல நான் நம்புறேன், எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க செட்டில் பண்ணி அதற்கு பிறகு இந்த ஒரு வாய்ப்பு உங்களை ஒரு உன்னதமான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்கிறது போல ஒரு வாய்ப்பை கர்த்தர் கிருபையாய் தரப்போம். இழந்து போன அந்த வாய்ப்பை நினைச்சு நீங்க பயப்படாதீங்க, அஞ்சு நீங்க நிற்காதீங்க. என் ஆண்டவரிடத்துல 1000 வாய்ப்புகள் இருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்கிறது, ஒரு வழி உனக்கு அடையும் போது உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் 7 வழிகளை கர்த்தர் திறப்பார். 7. அதனால வாய்ப்புகளை கர்த்தர் நிறைய நமக்கு தரப்போறாரு. ஹல்லேலூயா. வேதத்துல வந்து நீங்க 38 வருடமாய் வியாதியா இருக்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, வாய்ப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பு வந்து அவருக்கு திறந்து இருக்குது, பக்கத்துல திறந்து இருக்குது. ஆனா அந்த வாய்ப்புக்குள்ள அந்த மனுஷனால போகவே முடியல. இவ்வளவு ஒரு நல்ல வாய்ப்பு, பக்கத்துல இருக்கிற வாய்ப்பு, ஆனா என்னமோ தெரியல அவனுடைய பலவீனத்தின் நிமித்தமாகி அந்த வாய்ப்பை வந்து அந்த மனுஷனால பயன்படுத்திக்க முடியல. அங்க சுத்தி இருக்கிற நிறைய பேர் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறாங்க, நிறைய பேர் அற்புத சுகம் பெற்று கடந்து போறாங்க.
ஆனா இந்த மனுஷனால அதுல ஒண்ணுமே செய்ய முடியல. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை இரண்டாவது இருக்கும் அப்படின்னா வாய்ப்பு இருக்கும், ஆனா அதை செய்ய முடியாது. அதுல ஏதாவது ஒரு தடை. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எத்தனையோ பேர் முன்னேறுவாங்க, அதுல நிறைய பேர் எழும்புவாங்க, நிறைய பேருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனா நம்மளால மட்டும் கண்ணால பார்க்கதான் முடியும். அது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு வாய்ப்பு. இதுல போனா நான் நல்லா வந்துருவேன், இதுல போனா நல்லா வரலாம். ஆனா என்னமோ தெரியல, ஒரு பெரிய தடை, அதுக்குள்ள நுழையவே முடியாது, அந்த வாய்ப்பை நம்மளால பயன்படுத்திக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த 38 வருடமான வியாதியா இருக்கிற மனுஷன் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் இந்த ஒரு மனுஷனுக்காக ஒரு புதிய ஒரு வாய்ப்பை ஆண்டவரே உண்டு பண்ணுறார். அந்த வாய்ப்பு வேற யாருக்காகவும் இல்ல, இந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக மட்டுமே திறக்கிறது. நான் இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். இந்த வசனத்தின்படி பாஸ்டர், என்னுடைய பக்கத்திலே இருந்த வாய்ப்பை என்னால பயன்படுத்த முடியல, என்னுடைய கண்ணால பார்த்த வாய்ப்புகளை என்னால பயன்படுத்த முடியல, எல்லாருக்கும் பொதுவா வைக்கப்பட்டது. ஆனா நிறைய பேர் அதை எடுத்துட்டு போய் இன்னைக்கு பயனா மாறுறாங்க. ஆனா என் குடும்பத்துக்கோ எனக்கோ அது ரொம்ப தூரமாக்கப்பட்டது, எனக்கு அதுல போகவே முடியல, என்னால எடுத்துக்கவே முடியல அப்படின்னு சோர்ந்து போய் அந்த மாதிரி வாய்ப்பை இழந்து யார் இந்த சத்தத்தை கேட்டாலும் கர்த்தர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். உங்களுக்காக மட்டும், உங்களுக்காக மட்டும். அதுல வேற யாரும் பாசிட்டிவை பண்ண முடியாது, அது யாருடைய நாலேஜுக்கும் தெரியாது. ஆமென். அந்த திறந்த வாசல் உங்கள் ஒருவருக்காக மட்டும், உங்களுடைய குடும்பம் ஒருத்தருக்காக மட்டும். நம்புறவங்க எஸ், அது உங்களுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். எப்படி அந்த சவுலுக்கு முன்பாக ஒரு முன்னங்கால் தொடை அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு வைத்திருந்ததோ, அதே போல உங்க பிள்ளைகளுக்கு மட்டும், உங்களுக்கு மட்டும் 38 வருடமாய் வியாதியாய் இருந்த அந்த மனுஷனுக்கு தனியாக ஒரு வாய்ப்பை தந்தது போல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உண்டாக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 1, முதலாவதாக நான் இழந்து போன வாய்ப்புகளை எனக்கு தருகிற கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை வச்சு விசுவாசிக்கணும். நான் இழந்து போன எல்லா வாய்ப்புகளையும் கர்த்தர் எனக்கு திரும்ப தருவார். நீங்க அதுக்கு சாட்சி சொல்லுவீங்க. மறுபடியும் ஒரு காட்சி உங்களுக்கு உண்டாகும், மறுபடியும் ஒரு வாய்ப்பு உங்களுக்காக திறக்கும். இன்னொன்று, நான் தவற விட்ட அப்படின்னா என்னுடைய பக்கத்துல இருந்துச்சு, என்னுடைய கண்ணுக்கு பார்த்தது மாதிரி இருந்துச்சு, எல்லாருக்கும் அது கிடைச்சிருச்சு. ஆனா அந்த வாய்ப்பை என்னால பயன்படுத்தவே முடியல, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், நான் அதை தவற விட்டுட்டேன், அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் இரண்டாவதாக வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல மகளே, இல்ல மகனே, 100 பேரோட சேர்ந்து உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அதை நீ தவற விட்டு இருக்கலாம், அதை நீ பெற்றுக்கொள்ள முடியாம போகலாம். ஆனா கர்த்தர், இது நீங்க விசுவாசிக்கணும், உங்களுக்கு மட்டும், எனக்கு மட்டும், நமக்கு மட்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இது நிச்சயமாய் நடக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு போட்டியாளராய் ஒருவரும் வர முடியாது, அந்த இடத்துல உங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் வந்து நிற்க முடியாது. அது உங்களுக்காக மட்டும் கர்த்தர் திறக்க போகிறார். இது தீர்க்க தரிசனமாய் நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்க போகிறது. கர்த்தர் இதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி இந்த காரியத்திற்காக ஒரு ஜெபம் ஏறெடுக்கலாமா? Thank you Jesus. நிறைய பிள்ளைகளுக்கு Thank you Jesus. ஆண்டவருடைய பிள்ளையே, அந்த இடத்துல நீங்க போய் நிற்கும் போது அது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதாய் மாறும். அது உங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் கர்த்தர் அதை கொடுக்க போறாரு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்க பிள்ளை ஒருத்தருக்கு மட்டும், ஒருத்திக்கு மட்டும் அந்த காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. நீங்க ஒருவேளை மன சஞ்சலத்தோட இருக்கலாம். அந்த பாஸ்டர் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டானே, பக்கத்துல இருந்துச்சு, எத்தனையோ பிள்ளைய பயன்படுத்திட்டாங்க, ஆனா என் பிள்ளை அதை பயன்படுத்தாம விட்டானே, இனி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இனி அந்த மாதிரி ஒரு சான்ஸ் அவனுக்கு வருமா? கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். எஸ், ஆமென். எனக்காக, ஒரே ஒருவனுக்காக ஒரு வாய்ப்பை திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். கைகளை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ண பரலோகத்தின் தேவன் அதை அங்கீகரிக்கிறதற்கு வல்லவர். அவர் அங்கீகரிக்கிறார். உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஆமென். ஹல்லேலூயா. Thank you. ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, நமக்காக ஆண்டவர் திறக்கிற வாய்ப்புகளை
நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம ரொம்ப ஞானமா நம்ம அதை செயல்படணும். சில நேரத்துல சில வாய்ப்புகளை நம்மளே தவற விட்டுறக்கூடாது. நீங்க வேதத்துல 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனா 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்காமல் நின்று போனார்கள். அடுத்த வசனம், ஒரு எகிப்தியனை வெளியிலே கண்டு அவனை தாவீதினிடத்திற்கு கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து. நீங்கள் 30ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாமா? 21வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். விடாய்த்து போனதினாலே தாவீதிற்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கி இருந்த 200 பேரிடத்திற்கு தாவீது வருகிற போது, இவர்கள் தாவீதும் அவனோட இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்திடத்திற்கு சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். இப்போ இந்த பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ வேதம் சொல்லுது, இந்த தாவீது தாவீதுனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் இப்போ புடிச்சிட்டு போயிட்டாங்க. இவங்க உடனே ஆண்டவரிடத்துல தாவீது கேட்கிறான், ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா, அதை பிடிப்பேனா அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் அப்படின்னு சொன்ன உடனே அவனோடு இப்பொழுது 600 பேர் இருக்கிறார். இந்த 600 பேரும் தாவீதோடு சேர்ந்து தன்னுடைய இழந்து போன தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு வருவதற்காக கிளம்புறாங்க. ஆனா கிளம்பின இடத்துல இந்த பேசோர் என்கிற ஆற்றண்டையில வந்த உடனே 200 பேர் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப விடாய்த்து போனதுனால 200 பேர் போகாம அங்கேயே இருந்துட்டாங்க. ரொம்ப அப்படின்னா எங்களால வர முடியல, எங்க மனைவி பிள்ளைங்க பிடிச்சிட்டு போனது உண்மைதான், பட் எங்களால ஒரு அடி கூட நகர்த்த முடியாது, அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க எங்க போனாங்கன்னு நமக்கு தெரியாது, எந்த வழியில ரைட் போனாங்களா லெஃப்ட் போனாங்களான்னு தெரியாது, இவர்களை தேடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், எத்தனை நாளில் இவங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா அந்த 200 பேருக்கு உள்ள இல்லாததுனால இந்த 200 பேரும் பேசோர ஆற்றண்டையிலே அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. எத்தனை நாள் ஆகுமோன்னு நினைச்சு. ஆனா இந்த தாவீது போன உடனே இந்த ஆற்றை கடக்கும்போது ஒண்ணு நடக்குது. அங்க ஒருத்தன் விழுந்து கிடக்குறான், அவனுடைய உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். அந்த மனுஷனை இவங்க காப்பாத்துறாங்க. உடனே அந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, எனக்கு தெரியும், நான் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட 1.5 நாளுக்குள்ள அவங்க அத்தனையும் புடிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா திரும்பி வர்றாங்க. இப்போ அவங்க அங்க இருந்து 1.5 நாளைக்குள்ள திரும்பி வர்றாங்க. இந்த பேசோர் ஆற்றண்டையில இருக்கிற 200 பேருக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். என்ன அப்படின்னா, நம்ம இது தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கலாம்னா கண்டிப்பா போயிருக்கலாம். 1.5 நாளைக்குள்ள வெற்றி அடைஞ்சிட்டு வந்தாங்களா, இவ்வளவு சீக்கிரமா இவங்களுக்கு கிடைச்சிருச்சா, நம்ம ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்முடைய பெரிய வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப உடைஞ்சு போய், ஆனா அவங்க எல்லாம் வரும்போது அவங்களுக்கு எதிர்கொண்டு போகிறாங்க. யுத்தத்துக்கு போனாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு எதுவுமே கொடுக்காதீங்க, இவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா அவங்களுடைய மனைவியை கொடுங்க, அவங்களுடைய பிள்ளைகளை கொடுங்க, ஆனா நம்ம எடுத்துட்டு வந்த பொருட்கள் எதுவுமே நம்ம கொடுக்க கூடாது. அதே மாதிரி இவங்க 200 பேர் ஆற்றுக்கு முன்னாடியே உட்கார்ந்தாங்க. நம்ம எல்லாரும் போய் கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணி நம்ம புடிச்சிட்டு வரோம். இவங்க வாய்ப்பை தவற விட்டாங்க, இவங்களுக்கு அந்த ஃபேமிலியை கொடுக்கறத தவிர வேற எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாருமே தாவீதோட வாக்குவாதம் பண்றாங்க. உடனே தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சரிப்பா நீங்க எல்லாம் சொல்றது உண்மைதான், ஆனா இவங்க என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வச்சுட்டு போன வஸ்துக்கள் அப்படின்னா என்னன்னா, இந்த 200 பேரும் நாங்க வரலன்னு சொன்ன உடனே இந்த 200 பேர் இப்ப ஊருக்கு கிளம்புறாங்கல்ல, இவங்க ஏற்கனவே ஒரு ஊர்ல போரிடுறதுக்காக போய் அங்கிருந்து வரும்போது எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, அந்த பொருட்கள் எல்லாம் தங்க கூட இருக்குது, வைக்கிறதுக்கு கூடாரம் எதுவும் இல்ல, அத்தனை பேரும் அந்த பொருட்களோட பேகோட சுமந்துட்டு தான் வராங்க. இப்ப 200 பேர் ஆற்றை கடக்க கூடாம ஆற்றுக்கு அந்த பக்கத்துல உட்கார்ந்த உடனே இவருடைய எல்லா பொருட்களையும் இறக்கி எங்க வைக்கிறாங்க, அந்த 200 பேருக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. நீங்க வரல, நீங்க எங்க கூட யுத்தத்துக்கு வரல, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எங்க பொருட்கள் எல்லாம் நீங்க பத்திரமா பாத்துங்க, நீங்க இங்க இருங்க அப்படின்னு சொல்லி இவங்க அந்த யுத்தத்திற்கு போகும்போது மற்ற பாரங்களை எல்லாம் இவங்கள்ட்ட இறக்கி வச்சுட்டு இவங்க மட்டும் இப்ப யுத்தத்துக்கு போறாங்க.
இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தாவீது அந்த இடத்துல அதை கோட் பண்ணி என்ன சொல்றாருன்னா, நீங்க 400 பேர் என் கூட வந்தீங்க, ஆனா இந்த 200 பேருக்கு கீழே நம்ம எல்லா பொருட்களையும் பத்திரப்படுத்தினது இவங்க 200 பேர் தானே. அதனால இந்த யுத்தத்திலே கொள்ளையாடி கொண்டு வந்திருக்கிற எல்லாவற்றையும் 400 பேருக்கு மட்டும் இல்ல 600 பேருக்கும் சரிசமமாய் பகிர வேண்டும் என்று இந்த தாவீது அந்த இடத்துல ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நான் நம்புறேன், தாவீது இருக்கிற அந்த இடத்துல என்னுடைய ஆண்டவர் அதைவிட மேலான கர்த்தர், மேலான கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு பெரிய வாய்ப்பை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். நீங்க மிஸ் பண்ணிட்டோம், நாங்க தவற விட்டுட்டோம், அது திரும்பி எங்களுக்கு கிடைக்காதுன்னு நீங்க யாரு நினைச்சாலும் நான் நம்புறேன், மனுஷன் என்ன கொடுக்கிறது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் ஒருவேளை எதிர்க்கலாம், அந்த 400 பேர் இவனுக்கு கொடுக்கவே கூடாது, இவனுக்கு தகுதியே இல்லை, இவனால் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும், எத்தனை பேர் கொடுக்க மறுத்தாலும் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் தவறவிட்ட அந்த வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நின்று அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டதோ, அவர்களுக்கு எவ்வளவு கிடைத்ததோ அதற்கு சரிசமமாய் உங்களுக்கு எதிர்த்து பேசுகிற அந்த நாவுகளை கர்த்தர் அதம் பண்ணுகிற தேவன். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் உயர்வுக்கு விரோதமாய், உங்களுடைய தலைமைத்துவத்திற்கு விரோதமாய், உங்களுடைய பதவிக்கு விரோதமாய் எந்த மனிதன் எழும்பி நின்றாலும் ராஜாவினுடைய கண்களிலே உங்களுக்கு ஒரு தயவை கர்த்தர் கட்டளையிட்டு, அதிகாரிகளுடைய கண்களில் கர்த்தர் ஒரு தயவை கட்டளையிட்டு, நீங்கள் இழந்து போன அந்த வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு செய்கிறதற்கு வல்லவர், எனக்கு செய்கிறதற்கு வல்லவர், எனக்கு செய்கிறதற்கு வல்லவர், எனக்கு செய்கிறதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தவற விட்டோமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ண கர்த்தர் தேடி, அந்த தாவீது தேடி பார்க்கிறான். இவங்க பட்சத்துல ஏதாவது பேச முடியுமா, இவங்களுக்காக ஏதாவது உதவி செய்ய முடியுமா, இவங்களுக்கு என்ன சொல்லி இவங்களுடைய வாயை அடைக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல தாவீதுக்கு வெறும் 400 பேருக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா இந்த யுத்தம் உங்களாலையும் என்னாலையும் உண்டானது அல்ல, இந்த யுத்தத்தை நமக்கு செஞ்சவர் யார் அப்படின்னா, இது அத்தனையும் நம்ம திருப்பி கொண்டது நம்முடைய பலத்தினால் அல்ல, இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது, ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலன். அதனால நம்ம 400 பேர் மட்டும் இதை ஷேர் பண்றதுல எந்த நியாயமும் இல்லை. நம்ம யாருக்கும் தந்துடணும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கும் 200 பேருக்கும் கொடுக்கணும். ஆனா 200 பேருக்கு கொடுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தடை இருக்குது. அவங்க வரல இல்ல, அவங்க நாங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம்ல, அவங்க வரல இல்ல. ஆனா தாவீது அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, உன்னை தேடுறேன், ஏதாவது ஒண்ண பண்ணி இந்த பிள்ளைகளை காப்பாத்தி விடலாமா. அப்பதான் அவங்களுக்கு ஒரு தோணுது, உங்க பேக் எல்லாம் அவங்க தானப்பா வச்சிருந்தாங்க, உங்க பெட்டி எல்லாம் அவங்க தானப்பா வச்சிருந்தாங்க, உங்க சட்டை எல்லாம் கழட்டி அவங்க தானப்பா கொடுத்துட்டு போனீங்க, எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருந்து நீங்க திரும்பி வரும்போது உங்க கையில கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஒரு நீதி நிமித்தம் இந்த பங்கு என்ன பண்ணணும்னா 600 பேருக்கும் ஷேர் பண்ணப்படணும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், மனிதர்கள் உங்களுக்கு வாய்ப்புகளை அடைக்கிறதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஏசப்பா இன்றைக்கு எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறதற்கு, அந்த மனுஷனுக்கு முன்னாடி உங்களை நிக்க வைக்கிறதற்கு, அந்த பதவியை உங்க கையில ஆண்டவர் தருவதற்கு, அந்த மகிமையை உங்களுக்கு கொடுக்கிறதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை எங்கேயாவது ஒண்ண கர்த்தர் தேடுறாரு. உங்களுக்கு தேடுறாரு, எனக்கு தேடுறாரு. மகனே இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, மகளே இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அத்தனை பேரும் தட்டி விடுறதுக்கு முயற்சி எடுக்கும் போது, அத்தனை பேருக்கு இவனுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கும் போது, அத்தனை பேரும் இவனுக்கு எந்த கஷ்டமும் படலை, இவனுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஆமென் உங்க மேல வச்சிருக்கிற பெரிய பிரியத்தினால எப்படியாவது அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் நிக்க வைக்கணும்ன்றதற்காக, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் போராடுகிறார், ஆண்டவர் வழக்காடுகிறார். இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள நீங்க இத பாப்பீங்க, உங்களுக்கு தானாய் அது கடந்து வரும், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அது கொள்ளையாடின பொருளாய் மாறும். அதற்கு தகுதியே இல்லையே, நான் ஒண்ணுமே செய்யலையே, எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிற அந்த காரியத்தை கூட கர்த்தர் ஒரு சின்ன காரியத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து அதன் மூலமாய் அதை தருவே. நம்புறவங்க ஹல்லேலூயா.
இப்பொழுது இந்த வசனத்தினுடைய வல்லமை கடந்து போவதாக, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து போவதாக. இப்போ இயேசுவே இவனுக்கு கொடுக்க கூடாது, இவனுக்கு கிடைக்க கூடாது, இவன் இதை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி யாரெல்லாம் தடையாய் நிற்கிறார்களோ அந்த தடையை உடைக்கிறதற்கு ஒரு தாவீதை எழுப்பினது போல இப்பொழுது எங்க இயேசப்பா ஒரு உதவியை எழுப்பி என் பிள்ளைய அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறதற்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு மகிமையை கர்த்தர் எனக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கேயும் ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆமென். மத்தேயு 20ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது வசனத்தை வாசிக்கும் போது 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவனும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் தன் காரியக்காரரை நோக்கி, நீ என் வேலை ஆட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரை மட்டும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்களை வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானனை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலில் கஷ்டத்தையும் வெயிலில் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களுக்கு சமமாக்கினேரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவர் பிரதி உத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்திற்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போலவே பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு வாய்ப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இதுல 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று இங்க ஒரு கூட்டம் வேலைக்காக இருக்கிறாங்க. அவங்கள ஒரு எஜமானன் கேட்கிறாரு, இந்த மாதிரி நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன மணி நேரத்துல வர்றாங்கன்னா, கடைசி மணி நேரத்துல வர்றாங்க. இப்போ ஏற்கனவே காலையிலிருந்தே ஒரு கூட்டம் என்ன பண்றாங்கன்னா, வெயிலில உஷ்ணத்துல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க அந்த ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த எஜமானன் போய் நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இங்க வேலை செய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ காலையிலிருந்து வேலை செஞ்சு இவங்க முடிக்க போறாங்க. இந்த லாஸ்டா வேலைக்கு வந்தவங்க பாருங்களேன், ஒரு 1 மணி நேரம் தான் வேலைக்கு வந்திருப்பாங்க. ஒரு 1 மணி நேரம் வேலை செஞ்சிருப்பாங்க. அதுக்குள்ள என்ன பண்ணிருச்சுன்னா, நேரம் முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாருமே வேலைக்கு முடிச்சிட்டு கை கழுவுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கை கழுவி சம்பளம் வாங்குறதுக்கு போகும்போது இந்த எஜமானன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த லாஸ்ட் டைம் வேலைக்கு வந்தாங்க பாருங்க, அவங்களுடைய கையில ஒரு பணத்தை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே பின்னாடி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ 1 மணி நேரம் வேலைக்கு வந்தவங்களுக்கு இவர் ஒரு பணத்தை கொடுக்குறாரு, நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா நிறைய பணம் தருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, ஆனா அவங்களுக்கு பேசி கூட்டிட்டு வந்தது என்ன, எவ்வளவு பணத்துக்கு? ஒரு பணத்துக்கு தான். காலையில இருந்து வேலைக்கு வந்தவங்களுக்கும், உனக்கு என்ன சம்பளம் கேக்குறாங்க, எனக்கு 1000 ரூபாய் சம்பளம். அப்படியா, நீ வேலையை முடிச்சுட்டு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லி தான் கூட்டு வந்தது. இந்த இரண்டாவது வந்தவங்க என்ன பேசலன்னா, சம்பளம் எதுவுமே, எந்த சம்பளமே பேசல. ஏன்னா அவங்களுக்கு வேலை கிடைச்சதே பெரிய விஷயம் இல்ல, அவங்க எதுவுமே கூட்டதே பெரிய விஷயம் இல்ல, அவங்க எதுவுமே பேசல. ஆனா இந்த எஜமானன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த கடைசி நேரம் வேலை செய்தவர்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டாரு. இவங்க நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கையிலேயே அவர் என்ன பண்றாருன்னா, அவர்களுக்கு பேசுனது போலயே பணத்தை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அங்க இருக்கிற ஒருத்தருக்கு ரொம்ப கோபம் வருது. நிறைய எல்லாருக்கும் கோபம் வருது, முறுமுறுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு இவங்க இப்ப வந்தாங்க, 1 மணி நேரம் வேலை செஞ்சாங்க. இந்த 1 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கும் ஒரு பணத்தை கொடுக்குறீங்க, எங்களுக்கும் ஒரு பணத்தை தானே கொடுக்குறீங்க. உடனே எஜமானன் சொல்றாரு, உங்களுக்கு நான் பேசினது போல என்ன பண்ணிட்டேன், நான் பணத்தை கொடுத்துட்டேன். அவங்களுக்கு ஒரு பணம் கொடுக்கறதா, அரை பணம் கொடுக்கறதா, 3 பணம் கொடுக்கறதாங்க யாருடைய இஷ்டம் அப்படின்னா, அது என்னுடைய இஷ்டம். அப்போ நான் நம்புறேன், ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொருத்தடத்திலையும் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை ஆண்டவர் உண்டாக்க போறாரு.
அந்த வாய்ப்பு எந்த மாதிரி வாய்ப்பு அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்பாக நீங்க தவற விட்ட அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்ட நிறைய பேர் செட்டில் ஆயிருக்கலாம், நிறைய பேர் உயர்ந்து இருக்கலாம். அந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டு இருக்கலாம். அந்த வாய்ப்பை கிடைச்சவங்க நிறைய பேர் உயர்ந்த ஸ்தானங்களில் உட்கார்ந்து இருக்கலாம். நீங்க அவங்கள பார்க்கும்போது, நானும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையில ஜாயின் பண்ண வேண்டியது, நானும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த சம்பளத்துல இருந்திருப்பேன். நான் மட்டும் அன்னைக்கு இந்த வாய்ப்பு போயிருந்தேன்னா இன்னைக்கு இவங்கள மாதிரி நான் சம்பளம் வாங்கியிருப்பேன், இவங்கள மாதிரி எனக்கு ஊதியம் கிடைச்சிருக்கும். ஆனா நான் இன்னைக்கு அப்படி இல்லையே, எனக்கு அப்படி கிடைக்கலையே. ஆனா ஏசப்பா இன்னைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவார். ஆண்டவர் இந்த வருஷத்துல ஒரு வாய்ப்பை தருவார். ஆமென். வெகு சீக்கிரத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவார். அந்த வாய்ப்பு என்ன தெரியுமா? இதற்கு முன்பாக உங்களோடு கூட இருந்து நீங்க மிஸ் பண்ண அந்த டைம்ல ஜாயின் பண்ணவங்க என்ன ஒரு மதிப்போடு இருக்கிறார்களோ, என்ன ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார்களோ, அதே கூலி லேட்டா போன உங்களுக்கும் கர்த்தர் தருவேன். பிரதர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. சிஸ்டர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ 10 வருஷத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்க, நீ 5 வருஷம் தாமதமா ஓடிட்டு இருக்க, நீ மனசுல நினைச்சிட்டு இருக்கிற, ஐயா இவங்கெல்லாம் செட்டில் ஆயிட்டாங்களேயா, இவங்கெல்லாம் நல்லா ஆயிட்டாங்களேயா, அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, நான் மட்டும் மிஸ் பண்ணிட்டேனே. இன்னைக்கு நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா நல்லா இருப்பேன்ல, அந்த வேலை கிடைச்சிருந்தா நல்லா இருப்பேன்ல, இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ல. ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல என் மேல கிருபையா வச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அடுத்து உனக்கு தரப்போகிற வாய்ப்பு, அவர்களுக்கு என்ன கூலி கிடைத்திருக்கிறதோ, இத்தனை நாட்களும் அவர்கள் என்ன சம்பாதித்தார்களோ, ஆமென் ஆமென், தாமதமான உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரதை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமோதித்து, உங்க பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு வருது, உங்க குடும்பத்திற்கு அந்த வாய்ப்பு வருது, கணவனாருக்கு அந்த வாய்ப்பு வருது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். அதை நன்மையாய் முடிய பண்ணுகிற நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். எனக்காக வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? எனக்காக பேசி ஒவ்வொன்னா நம்ம தியானிச்சுட்டு வரோம். நமக்காக கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, பேசி வாய்ப்பை உண்டு பண்ணுகிற கர்த்தர். அடுத்ததாக நான் நம்புறேன், நான் தொலைத்த எனக்கு கிடைக்காத வாய்ப்புகள் எத்தனையோ பேருக்கு கிடைச்சு, அவர்களுடைய உயர்வை, அவர்களுடைய இடத்தை கர்த்தர் எனக்கு சீக்கிரமாய் தந்து என்னை மகிமையாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இது கண்டிப்பா நடக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். கடல்ல போறவங்க எல்லாரும் போட்டை எடுத்துட்டு போவாங்க. ஆனா அவர்களுக்கு அரை போடு வரைக்கும் போட்டுக்கு மீன் கிடைக்கும். ஆனா வேதம் சொல்லுது, இந்த தேவனுடைய பிள்ளை முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, எல்லாம் நஷ்டம். அவன் போன எல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சு. சம்பளம் அவன் கையில இருந்து தான் போட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனா அடுத்த நேரத்துல அடுத்த வலை போடும் போது கர்த்தர் ஏற்கனவே இழந்த அத்தனை விஷயத்தையும் ஒரே போட்டுல கர்த்தர் காம்பன்சேட் பண்ணிட்டார். கர்த்தர் அடுத்ததுல கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆமென். இந்த ஒரு போர்டு மட்டும் இல்ல, அவங்க இப்போ அந்த வலையை இழுக்கும் போது இன்னொரு படகும் நிரம்புகிற அளவிற்கு, அப்படியே நிரம்பி வழிகிற அளவிற்கு கர்த்தர் மீனை கர்த்தர் தந்தார். நான் நம்புறேன், ஒன்றுல நீங்க இழந்ததை இன்னொன்றுல நீங்க பிடிச்சுக்குவீங்க. நீங்க ஏற்கனவே இழந்ததை கர்த்தர் இன்னொன்னுல கர்த்தர் தருவாரு. ஏற்கனவே உங்க கைவிட்டு போன ஒண்ணு கர்த்தர் இன்னொன்னுல தருவாரு. கடந்த 5 வருஷமா நீங்க பட்ட நஷ்டத்தை கர்த்தர் அடுத்த ஒரு வருஷத்துல ஈடு கட்டுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அவரால் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2 கைகளை மேல உயர்த்தி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இது நிறைய பேருக்கு கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் ரொம்ப காலதாமதமா ஓடிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், நான் ரொம்ப லேட்டா ஓடிட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப லேட்டா ஓடிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க பாஸ்டர், ஆண்டவரே எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க. என் பிள்ளைகளுடைய வயசுல இருக்கிற எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா என் பிள்ளை இன்னுமே செட்டில் ஆகல. என் குடும்பத்துல இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களும் ரெடி ஆயிட்டாங்க. ஆனா நான் இன்னும் ஒண்ணு கூட அனுபவிக்கலையே, எனக்கு ஒண்ணு கூட கிடைக்கலையே. எனக்கு பின்னாடி போனவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்காங்க, எனக்கு பின்னாடி மேரேஜ் ஆனவங்களுக்கு எல்லாம் அற்புதம் நடந்துச்சு. ஆனா எனக்கு இன்னும் கர்த்தர் செய்யலையே, இன்னும் எனக்கு கிடைக்கலையே.
நான் இனி எவ்வளவு வேகமா ஓடினாலும் அவங்கள அளவுக்கு என்னால ஓட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களை பார்த்துதான் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல 11 மணி நேரமா இருக்கிறவர்களுக்கு என்ன கூலியோ அதே கூலிய இவ்வளவு தாமதமாய் வந்த உங்களுக்கும், இவ்வளவு தாமதமாய் வந்த உங்களுக்கும் கிடைக்கும். அதை கர்த்தர் தருவார், பெஸ்டா தருவார், அவர்களை விட தருவார். அவர்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு, அவர்கள் முறுமுறுக்கிற அளவிற்கு எஸ் எஸ் நடக்கும். ஆமே. நீங்க ஜெபிக்க அவங்க முறுமுறுக்கிற, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை பிரதர். இது உங்களுக்காக, உங்க குடும்பத்திற்காக கர்த்தர் பேசுகிற வார்த்தை. அவங்க பொறாமைப்படுகிற அளவிற்கு, முறுமுறுக்கிற அளவிற்கு கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உன் தலையை நான் கர்த்தர் நிமிர பண்ணுவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் ஏளனமா பார்த்திருப்பாங்க, எத்தனை பேர் ஏளனமா பார்த்திருப்பாங்க. கடைசி 1 மணி நேரத்துல வேலைக்கு வரும்போது, அதான் இவங்க எல்லாம் சட்டையை கழட்டுறதுக்கு முன்னாடி அங்க வேலை முடிஞ்சிருக்கு, அங்க எல்லாம் செய்யறதுக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா நீ எதுக்குற வந்த, நீ எதுக்கு இப்ப வந்திருக்கிற, நீ வேலை செய்ய வந்தது மாதிரி ஒன்றும் தெரியலையே, இவ்வளவு நேரம் வராம இவ்வளவு இப்ப நீ வந்திருக்கிறியா. அப்போ அவங்க எல்லாருடைய பார்வையிலையும் இவங்க என்னவா தெரிஞ்சிருப்பாங்கன்னா ரொம்ப இளக்காரமா தெரிஞ்சிருப்பாங்க. நீங்க அந்த சூழ்நிலைய, அந்த சிச்சுவேஷன் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க பார்க்கலாமே. ஒரு 50 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, காலையில இருந்தே வேலை செஞ்சுட்டாங்க. இப்போ ஒரு 10 பேர் திபுன்னு வந்து இறங்குறாங்க, சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு. நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம அவங்கள பார்த்து எப்படி இது பண்ணுவோம், வாப்பா வாப்பா என்ன இப்பதான் வேலைக்கு வந்திருக்கிறியா. எவ்வளவு இலக்காரமா, எவ்வளவு மோசமானமா. ஆனா எஜமானன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தாமதமாய் வந்தவர்களுக்கும் முன்பாக வந்தவர்களுக்கும், அந்த எஜமானன் தாமதமாய் வந்தவர்களுக்கும் அதே சம்பளத்தை அவர் கொடுத்தாராமா. ஹல்லேலூயா. நிச்சயமா நிறைய பேருக்கு இது நடக்க போகிறது. கர்த்தர் இத்தனை நாட்கள் உங்களை தாமதம் பண்றதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த இடத்துல வேலை உங்களுக்கு கிடைக்காததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த வருமானம் உங்களுக்கு வராததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்க ஒன்னையும் இழக்கல, நீங்க இழந்ததா நினைச்சிருக்கிறீங்க. நீங்க என்ன கைவிட்டு போயிருச்சுன்னு நினைக்கிறீங்க. ஆமே. கிண்டல் பண்றவங்க பண்ணட்டும், நக்கல் பண்றவங்க பண்ணட்டும். இன்னைக்கு தான் உனக்கு எழுப்புதல் வந்துச்சா, இன்னைக்கு தான் உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சா, இப்பதான் உனக்கு வருவியா, நீ இனி வந்து என்ன பண்ண போற அப்படின்னு எத்தனை பேர் கேட்டாலும் முடிவு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆரம்பம் அற்பமா தான் மகளே இருக்கும், மகனே ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும். ஆனா முடிவை கர்த்தர் சம்பூரணமா மாற்றுவார். எல்லாத்தையும் புடுங்கி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் தராசுல வைக்கப்படும் போது அவர்களுடைய தராசுல எவ்வளவு நிறுத்தி இருக்கிறதோ அதே அளவு உங்க தராசுலையும் இருக்கும், உங்க வாசஸ்தலத்திலையும் இருக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ குறைவை காண்பது இல்லை, நீ குறைவை காண்பது இல்லை. ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர். ஆமென். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்றவங்களுக்கு என்ன கூலி கிடைச்சதோ, கடைசி மணி நேரத்துல வந்து நின்று வேலை செய்தவர்களுக்கும் அதே கூலியை கொடுக்கிறாரு. எத்தனையோ பேர் எதிர்த்து கேட்கும் போது அவர் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றாரு, யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய இஷ்டம். அவர் என்ன சொல்லுவாருன்னா, அது ஏன் இஷ்டம், ஏன் இஷ்டம். நிறைய பேர் நான் விசுவாசிக்கிறேன், உங்களை பார்த்தா அப்படி ஒரு பொறாமப்படுற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஆமென். அவருடைய வார்த்தை நம்மளை தேற்றும். வனாந்தர யாத்திரையில களைத்து நீங்க சோர்ந்து போகும்போது அவருடைய வார்த்தைன்ற ஒண்ணு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை உங்களை கண்டிப்பா தேற்றாம இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. என் பிள்ளையினுடைய திருமண வாழ்க்கை காரியங்கள் இவ்வளவு தடையா இருக்குது, எனக்கு இவ்வளவு காலதாமதமாகுது, இவ்வளவு லேட் ஆகுது, எனக்கு எப்படி அமையுமோ எப்படி இருக்குமோ அப்படின்ற கலக்கம் ஒரு சில வேளைகளிலே நிறைய பேருக்குள்ள இருக்கலாம். உங்களோட படிச்சவங்களை பார்க்கும்போது என்னமோ அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே சீக்கிரமா நடந்தது மாதிரி, உங்களுக்கு மட்டும் ரொம்ப லேட் ஆகுறது மாதிரி தோணலாம். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வேக வேகமா எல்லா காரியமும் நடந்திருக்கலாம். அவங்களுக்கு பாருங்க வேகமா நடந்துச்சு, இவங்களுக்கு பாருங்க வேகமா நடந்துச்சு. ஆனா அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்க மட்டும் ஒருவேளை ரொம்ப லேட்டா மற்றவங்க எல்லாம் உங்களை கிண்டல் பண்ற அளவுக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல உங்க காலதாமதம் ஆனதுனால அவர்களை விட குறைவாய் அல்ல, அவர்களை விட லோவா அல்ல, அவர்களை விட சிறந்தத, அவர்களை விட பெஸ்ட. ஹல்லேலூயா. எஸ், கர்த்தரால செய்ய முடியும், கர்த்தரால செய்ய முடியும். நீங்க நம்புங்க, நீங்க விசுவாசிங்க. எந்த காரியமா இருந்தாலும் ஆமென். ஆண்டவர் நினைப்பாரே. ஆனால் thank you Jesus. ஹல்லேலூயா. நம்முடைய தாமதங்கள் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் நெகட்டிவாவும் குறைவாகவும் அல்ல,
நம்முடைய தாமதங்கள் சில நேரத்துல எப்படி கிடைக்கும்னா ரொம்ப பெஸ்டா கர்த்தர் தருவார். ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே குழந்தை 75 வயசுல கிடைக்கும் போதே, 75 வயசுல கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணும் போதே அதுவே ரொம்ப லேட்டு. ஆண்டவரே என்ன தருவீர், எனக்கு 75 வயது ஆயிடுச்சு, இந்த டைம்ல எனக்கு குழந்தை பிறந்தா கூட அதை எப்படி நான் வளர்த்துவேன், அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. ஆனா 75 வயதுல வாக்கு கொடுத்த ஆண்டவர் 100வது வயசுல ஈசாக்க கொடுக்கிறாரு. ஆனா ஈசாக்கு மாதிரி ஒரு குழந்தை திரும்ப யாருக்குமே கிடைக்காத மாதிரி அவ்வளவு பெஸ்டான ஒரு குழந்தையை கர்த்தர் தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. 100 வயசுல கிடைச்சா என்னப்பா, 100 வயசுல கிடைச்சா என்னப்பா, ஈசாக்கு மாதிரி ஒருத்தர் கிடைக்கணுமே, அவ்வளவு உண்மையான ஒரு பிள்ளை கிடைக்கணுமே, ஜெபிக்கிற ஒரு பிள்ளை கிடைக்கணுமே, கீழ்ப்படிதல் ஒரு பிள்ளை கிடைக்கணுமே, எதிர்த்து பேசாத ஒரு பிள்ளை கிடைக்கணுமே. ஆபிரகாமுக்கு ஒரு கஷ்டமுமே இல்லை. அவனுடைய முதிர் வயதுல என் பிள்ளையை நான் வளர்த்தனா அப்படின்னு நினைச்சா ஆண்டவர் வந்து அதற்கு தகுந்தது போலவே கர்த்தர் யாருக்கும் கொடுக்காத அந்த பிளஸிங்க கர்த்தர் அவருக்கு தந்தார். இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். காலதாமதத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, காலதாமதத்தை நினைத்து நினைத்து வருத்தத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரே எனக்கு நீர் என்ன தருவீர், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செய்வீர், இவ்வளவு லேட் ஆகுது ஆண்டவரே, இவ்வளவு காலதாமதம் ஆகுது, என்னைக்கு நீர் என்னை சாட்சியாய் நிறுத்துவீர். என்னை என்னோடு கூட சேர்ந்த நிறைய பேர் வேகமாய் ஓடிட்டே இருக்கிறாங்க. நான் பொறாமப்படல ஆண்டவரே, நான் உங்களை பார்த்து துக்கமும் படல ஆண்டவரே, ஆனா நான் காலதாமதமா ஓடுறதுனால எல்லாமே எனக்கு லேட் ஆகுது, எனக்கு இனி திரும்பி அது மாதிரி கிடைக்காதோன்ற என் மனசுக்கு வருத்தமா இருக்குது. நீ எப்படி எனக்கு செய்ய போறீங்க, எப்படி செய்ய போறீங்க, இத்தனை வருஷத்துல நான் எப்படி ஆண்டவரை ஈடு கொடுப்பேன், இத்தனை வருஷத்துல வேகமா நான் எப்படி ஆண்டவரை ஓடுவேன். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ பயப்படாத மகளே, நீ பயப்படாத மகனே, அவர்களுக்கு என்ன கூலி கிடைத்ததோ, அவர்களுக்கு என்ன கூலி கொடுத்தேனோ, அவர்களை எப்படி நடத்தினேனோ, ஹல்லேலூயா, அதை விட மேலாய் உனக்கு நான் செய்வேன், அதை விட ரொம்ப பெஸ்டா நான் உனக்கு செய்வேன். இக்காலத்து பாடுகள் இனி உங்களுக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இன்னைக்கு ஆரம்பிச்சது முதற்கொண்டு நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் உன்னை எழுப்புவேன், நான் உன்னை நிறுத்துவேன், நான் உன்னை களத்துல கொண்டு வந்து நிறுத்துவேன். அன்றைக்கு அவர்களையும் உங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது அவங்க பொறாமப்படுகிற அளவிற்கு, அவங்க முறுமுறுக்கிற அளவிற்கு கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்பி நம்பி ஸ்தோத்திரம் பண்றவங்க இந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு அந்த வார்த்தையை விசுவாசிச்சுட்டு thank you Jesus, thank you Jesus, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற ஒரு பெரிய வாய்ப்பு, அது இதற்கு முன்பாக நமக்கு முன்பாக ஓடினவர்களோட சேர்ந்து, ஆமென், அவர்களை ஆச்சரியப்படுற அளவிற்கு, அவர்கள் முறுமுறுக்கிற அளவிற்கு ஒரு வாய்ப்பை நமக்கு திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கும் போது 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய 7வது வசனத்தை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:6-7 வாசிக்கலாம். ஆமென், ஆமென். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அப்போ தேவன் கொடுக்கிற வாய்ப்பை குறித்து நான் பேசிட்டே இருக்கிறேன். அது ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு கூட்டம் நின்றுட்டு இருக்கிறாங்க, எங்க வெளியே நின்று இருக்கிறாங்க. அப்ப அந்த எஜமானன் வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க இங்க பகல் முழுவதும் சும்மாவே நின்றுட்டு இருக்கிறீங்களே, நான் பார்த்துட்டே இருக்கிறேன், காலையில இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்க எங்கேயும் போகல, இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கிறீங்க, ஏன் நீங்க இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறீங்க, வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க வேலைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு யாரும் என்ன படல அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு வந்து வேலை போடல, எங்களுக்கு வேலை போடல அப்படின்னா எங்களுக்கு எந்த வாய்ப்பும் எங்களுக்கு வரல. ஒரு கூட்டம் ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டம் இருந்துச்சு, அது வாய்ப்பு வந்த வாய்ப்பை தவற விட்டவங்க, அது ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொன்னு கொடுத்த வாய்ப்பை சரியா செய்யாதவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம இங்க பாக்குற ஒரு கூட்டம் என்ன அப்படின்னா, 3வது ஒரு கூட்டத்தை பார்த்தோம், அவங்க ரொம்ப லேட்டா வந்து ஒரு கூட்டம் லேட்டா உள்ள போனாங்க, அப்படி ஒரு வாய்ப்பை இழந்த கூட்டம். இப்போ இங்க இருக்கிற என்ன கூட்டம் அப்படின்னு சொன்னா, நோ சான்ஸ், எனக்கு எந்த வாய்ப்புமே என்ன பண்ணலைன்னா எனக்கு வரவே இல்லை, நாங்க காலையில வேலைக்கு தான் வந்தோம், நாங்க எல்லாரும் மாதிரி தான் வந்து நிக்கிறோம், ஆனா எல்லாரையும் கூட்டு போறாங்க, ஆனா எங்களை மட்டும் யாரும் என்ன பண்ணலைன்னா கூப்பிடவே இல்லை. எங்களை கூப்பிட்டு பரவாயில்ல, நாங்க போயிருப்போமே, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே வரலையே. அப்பதான் அந்த எஜமானன் சொல்றாரு, அப்படியா, உங்களை யாருமே கூப்பிடலையா, சரி பரவாயில்ல, நீங்க வாங்க, சாயந்தரமானாலும் வாங்க, லேட்டானாலும் வாங்க, நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். ஆனா போகும்போது அவர் எஜமானன் எப்படி கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா, நியாயமானபடி உங்களுக்கு
நான் எப்படி கூலி தரேன்? நியாயமானபடி உங்களுக்கு கூலி தரேன். அப்போ இந்த கூட்டம் அந்த சம்பளத்தை பற்றி பேசவே இல்லை. அந்த நியாயமானபடின்ற கூலி என்ன அப்படின்னு கூட அவங்க கேட்கல. காரணம் என்னன்னா, அவங்க வாழ்க்கையில என்ன வரல அப்படின்னா, வாய்ப்பே வராததுனால கிடைச்சா சொல்லுங்களேன், அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, கிடைச்சா போதுங்க, கிடைச்சா போதுங்க. நான் நம்புறேன் இன்னைக்கு ஒரு சில இடத்துல ஆண்டவர் ரொம்ப தீர்க்க தரிசனமா பேசுறேன். சிலருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்ற ஒண்ணு, வாய்ப்புன்ற ஒண்ணு எங்கேயுமே வராம இருக்கலாம். எனக்கு வேலை தெரியும் பாஸ்டர், எனக்கு டேலண்ட் இருக்குது, என்னால முடியும், ஆனா எனக்கு இதுவரைக்கும் ஒரு சான்ஸ் கூட எனக்கு கிடைக்கவே இல்லை. அதான் ஒரு விஷயம், ரொம்ப கலக்கமாய் ஒரு குடும்பம் வந்தாங்க, ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 28 வயது. அந்த 28 வயசுல அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணா, பாஸ்டர் என்னுடைய 28 வயசுல இதுவரைக்கும் ஒருத்தர் கூட என்ன பொண்ணுன்னு ஒண்ணு கேட்கவே இல்லை, பொண்ணு கேட்கவே இல்லை. இது 28 வயசு ஆக போது, எனக்கு இன்னும் எத்தனை காலம் எங்க அம்மா உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியாது. யாருமே இதுவரைக்கும் எனக்கு ஒரு பயோடேட்டா கொடுங்க, இல்ல உங்களை பிள்ளைய பார்த்திருக்கிறேன் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. எங்களுக்கு கொண்டு போய் சொல்றதுக்கும் யாரும் இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி கேட்கறதுக்கும் யாரும் இல்லை. எனக்கு பயமா இருக்குது, இனி அப்படி கேட்காமலே போயிடுவாங்களோ. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், என் பிள்ளை அப்படிதான் பாஸ்டர், யாருமே இதுவரைக்கும் கேட்கவே கூட இல்லை. எந்த சான்ஸுமே, எந்த வாய்ப்புமே, அப்படி ஒருவேளை ஒரு 5 பேர் பார்த்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா கேட்பாரற்று கிடக்கிறோம், கேட்பாரற்று கிடக்கிறோம். வெறும் திருமண விஷயத்துல மட்டும் இல்ல, வேற ஏதோ ஒரு விஷயத்துல இவர்களை போல காத்திருந்து, அவ்வளவு தெரிந்தும், அவ்வளவு படிச்சிருந்தோம், அவ்வளவு காரியத்தை பண்ணியும், இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற பலர் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் பண்ணியிருப்பேன். கிடைக்கவே இல்லை. என் வாழ்க்கையில இந்த ஒரு வாய்ப்பு வரவே இல்லை, நான் அப்படியே இருக்கிறேன். ஆனா கர்த்தர் இன்று இந்த 57வது நாள் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். அவர் இனி ஒரு சான்ஸ், இனி ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ண போகிறார். உங்களுக்கு ஒரு எஜமானன் உண்டு, உங்களுக்கு ஒரு எஜமானன் உண்டு. அது உங்களை தேடி வர போகிறது, உங்களை தேடி அது வரும். கண்டிப்பாக உங்களை கேட்பாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆட்களை கர்த்தர் அனுப்புவார். அந்த இடத்திலிருந்து ஒரு ஆட்கள் உங்களை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நின்றது வீணாய் போகாது. ஆமென். நீங்கள் காலையிலிருந்து காத்திருக்கிறது வீணாய் போகாது. கர்த்தர் வாய்ப்பே இல்லாத இடத்துல, ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாத இடத்துல எனக்காக ஆண்டவர் ஒன்றை உருவாக்குறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பை சிறைச்சாலையில போடும்போது கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஏன் அந்த பையனை சிறைச்சாலையில போட்டீங்க, எதுக்காக போட்டீங்க, அவன் என்ன குற்றம் பண்ணுனா, அவன் செஞ்ச குற்றம் என்ன, அந்த போத்திபாருடைய மனைவி இடத்துல நல்லா விசாரிச்சீங்களா, 4 பேரிடத்துல விசாரிச்சீங்களா, அந்த பிள்ளையின் மேல இப்படி ஒரு பழி சுமத்தி இருக்குது அப்படின்னு கேட்கிறதற்கு ஒரு வக்கீல் அந்த இடத்துல இல்ல. யோசேப்பு அந்த இடத்துல ஒரு வக்கீல் அவனுக்காக வைக்கிற அளவுக்கு யாருமே அந்த இடத்துல இல்ல. தன்னுடைய சொந்தக்காரர்களோ நண்பர்களோ யாருமே இல்லை. ஏன்னா யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு கேட்பாரற்ற வாழ்க்கை, நோ ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த வாய்ப்பும் அவனுக்கு அந்த இடத்துல இல்ல. அதே போல வேதம் சொல்லுது, அந்த யோசேப்பு கடந்து வந்த சகல பாதைகளிலையும் எங்கேயுமே யாருமே இல்லை. ஆனா இயேசு அவனுக்காக, ஆண்டவன் அவனுக்காக ராஜ அரண்மனையிலே கர்த்தர் ஒரு வாய்ப்பை திறந்தார். என் பிள்ளைய கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என் பிள்ளைக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என் பிள்ளைய கேட்கறதுக்கு ஒருவர் உண்டு. சிஸ்டர், உங்களை கேட்கறதுக்கு ஒருவர் உண்டு. பிரதர், உங்களை கேட்கறதுக்கு ஒருவர் உண்டு. சீக்கிரமா ஆண்டவர் நிரூபிக்க போறாரு. அந்த நாள் சீக்கிரமா வரப்போகிறது. அவருடைய பிள்ளைக்காக அவர் நிற்க போகிறார். உங்களுக்காக எனக்காக அவர் நிற்க போகிறார். உங்களுக்காக எனக்காக அவர் வழக்காட போகிறார். அந்த இடத்துல எனக்காக ஆண்டவர் நிற்க போகிறார். எனக்காக அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஒரு தேவன் உண்டு, எனக்கு ஒரு கன்மலை உண்டு. அவர் எனக்காக வழியே இல்லாத இடத்திலே ஒரு வழியை எனக்காக உண்டு பண்ணுவார். வழியை எனக்காக உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதுவரையிலையும் வாய்ப்புகளை சந்திக்காதவர்கள் இனி சந்திக்க போகிறீர்கள். இனி உங்களுக்காக மேடைகள் அலங்கரிக்கப்பட போகிறது. இனி உங்களுக்காக ஸ்டேஜ் ஒழுங்குபடுத்த போகிறது. இனி உங்களுக்காக மைக்க கர்த்தர் தர போறாரு. இனி உங்களுக்கு உயர்ந்த இடத்தை கர்த்தர், நிறைய மேடைகளை கர்த்தர், நிறைய சீட்டை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்த போறாரு. யோசேப்புக்கு பார்வோன் அரண்மனையில கர்த்தர் ஒரு சீட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார்ல, அந்நிய தேசத்துல ஒரு சீட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணார்ல, நீங்கள் உட்காரும்படி, நீங்கள் அமரும்படி கர்த்தர் அப்படி ஒன்றை ஆயத்தப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது நடக்கும். மொர்தெகாய்க்கு, ஆமென், மொர்தெகாய்க்கு ராஜ அரண்மனையில ஒரு பதவி கொடுக்கப்பட்டது போல கேட்பாரற்று கிடக்கிற உங்களுக்கு, இதுவரையிலும் ஒரு வாய்ப்பும் வராத உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வர போகிறது. புதிய வாய்ப்புகள் தேடி வர போகிறது. பிரமிக்கத்தக்க வாய்ப்புகள் தேடி வர போகிறது. அதை கர்த்தரே கொண்டு வர போகிறார்.
ஆண்டவரே கொண்டு வர போறார். கர்த்தருடைய கரத்தினால் ஆகும், கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். கைகளை உயர்த்தி சொல்ற, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, முழு பலத்தோடு ஆண்டவரே நான் நம்புறேன். என் தேவனாகிய கர்த்தர் எனக்காய் செய்து முடிக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசி இருக்கிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய ஓட்டம் முடியல மகளே, முடியல, உன்னுடைய வாய்ப்பு முடியல. ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு தருவேன், ஒரு புதிய வாய்ப்புகளை உனக்கு நான் உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் இன்று ஆணையிடுகிறார். ஹல்லேலூயா.